வெல்கம் டு Hi-Inno. இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, அதுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 200 கிராம் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுருங்க. துவரம்பருப்பு வெந்துடுச்சு. இப்போ அதை எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். எந்த பாத்திரமோ அடி கனமான ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம தாளிக்கலாம். பாத்திரம் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்காக கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய். இல்லை எண்ணெய் யூஸ் பண்ணாமல் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது நல்லா அந்த எண்ணெயில் பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதை அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவில் ஒவ்வொன்றா சேர்க்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். என்ன கலர் பார்த்தா கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வீட்லேயே நான் அரைச்சதுனால இந்த கலரில் இருக்குது. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பருப்பை லைட்டாக அந்த கரண்டியால் மசிச்சுட்டு நம்ம அந்த மசாலாவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை, காஞ்ச அந்த வெந்தயக்கீரை, இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. அதை லைட்டாக பொடி பண்ணி அது மேலே அப்படியே தூவிடுங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை அது மேலே தூவிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசையோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.